திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய அரசியல் சூறாவளியும் அரசியல் மாறுதல் நிலைகளும் காணப்படுகின்றது. திமுகவினுடைய 4 ஆண்டு ஆட்சிகள் முடிந்து 2026ஆம் ஆண்டு அவர்கள் புதிய ஆட்சியை, புதிய தேர்தலை நோக்கி பயணிக்கிற நேரத்தில் திமுக மிக முக்கியமான ஆளுமைகளை களையெடுப்பதும், பணிகளுக்கான பல புதிய ஆளுமைகளை நியமிக்கக்கூடிய வேலைகள் ஆரம்பித்திருக்கிறது. திமுகவினுடைய கோலாட்சிய மிக முக்கிய ஆளுமை பொன்முடி. அவர் முழுமையாக கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். கட்சி மட்டுமல்லாமல் மந்திரியிலிருந்து, அமைச்சரவையிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய இலாக்காக்கள் பறிக்கப்பட்டு எதுவுமே இல்லாமல் தற்போது எதுவும் இல்லாத ஒரு சாதாரண திமுக உறுப்பினராக அவர் இருக்கிறார். உதாரணத்திற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவில் ஏற்பட்ட குளறுபடிகளிலும் அரசியல் போட்டிகளும் எப்போதும் உண்டு. மஸ்தானுக்கும் பொன்முடிக்கும் எப்போதும் போட்டி உண்டு. லட்சுமணன் மத்திய திமுக மாவட்ட பொறுப்பாளருக்கும் பொன்முடிக்கும் எப்போதுமே ஆகாது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பொன்முடியை ஓரங்கட்டுவதற்கு லட்சுமணன் அண்ட் கம்பெனி கடுமையாக வேலை பார்த்து கொண்டிருப்பதாக கூட விழுப்புரத்திலிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக மத்திய தலைமை மாநிலம் முழுவதும் கட்சி பணி செய்வோர்களை அடையாளம் கண்டு வட மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் தெற்கு மண்டல பொறுப்பாளர்களாக பலரை நியமனம் செய்கின்ற வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வலிமையான KN நேரு, அதை போன்று ராசா, கனிமொழி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, இப்படி செந்தில் பாலாஜி உட்பட மிக முக்கிய ஆளுமைகளை கட்சி பணிக்கு, கட்சி பொறுப்புக்கு, கட்சி மண்டலங்களை ஒருங்கிணைப்பதற்கு, வேலை செய்வதற்கு நியமித்திருக்கிறார். செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை சுற்றி வரப்போகிறார். அவர் மீது பல வழக்குகள் இருந்தாலும், அவர் மீது பல மோதல்கள் இருந்தாலும், முதல்வருடைய இதயத்தில், குட் புக்கில் முதலிடத்திலே அவர் வகிக்கிறார். டாஸ்மாக் துறை மாற்றப்பட்டாலும் இன்றைக்கும் அவருடைய கண் பார்வை, அவருடைய செயல்பாட்டில் தான் அத்துறை இயங்கி வருகிறது குறிப்பிடத்தக்கது. மின்வாரியத்துறை மாற்றப்பட்டாலும் தமிழ்நாடு முழுவதும் முதல்வருக்கு இணக்கமாக செயல்படுகிற மிக முக்கிய பொறுப்பில் செந்தில் பாலாஜி தொடர்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நுழலும் தன் வாயார் கெடும் என்ற அடிப்படையில் 70 வயதை தாண்டிய பின்பும் பொன்முடி மிக மோசமாக ஓசி என்றும், நீ தலித்து தானே என்றும், அதை போன்று நீ எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சியா என்றும், சைவம் வைணவம் என்கின்ற அடிப்படையில் விபச்சார பெண்ணை ஒப்பிட்டு அசிங்கமாக பேசியது, சக்கரபாணி அசிங்கமாக பேசியது, இது போன்ற பல நிலைகளில் அவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. தலைமை கூப்பிட்டு அவரை பேசிய பின்பு அவர் அதை திருத்திக் கொள்ள மறுத்தார். உயர்கல்வி அமைச்சராக இருந்தார். செஞ்சி ராமச்சந்திரன் காலத்தில் இருந்து அவர் பொறுப்பிலே இருந்தார். கருணாநிதியோடு கோராட்சியவர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அதற்கு பின்னுக்கு அவர் எல்லா பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். அமைச்சர் பதவியிலிருந்து இலாக்கா மாற்றப்பட்டு வனத்துறைக்கு சென்று, அதற்கு பின்பு பொன்முடி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு, 3ஆவதாக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு, 4ஆவதாக விழுப்புரத்தில் அவர் எந்த ஒரு பதவியும் இல்லை. திமுக தலைமை மண்டல பொறுப்பாளர்களில் அவருக்கு இடம் இருக்கிறதா? அங்கேயும் இல்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் இளைஞராக ஓரளவுக்கு வளமாக வரக்கூடிய லட்சுமணனுக்கு இது பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வலிமையான காலத்தில் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் லட்சுமணனை ஓரங்கட்ட முயற்சித்தார்.
லட்சுமணன் அறிவாலயத்திற்கு வருகின்ற போது கூட வெறும் 4 பேரோடு வர முடிந்தது என்ற கடந்த கால பதிவுகளையும் நாம் இப்போது நினைவு கூற வேண்டும். இந்த சூழ்நிலையில் ஏவா வேலு மண்டல பொறுப்பாளராக விழுப்புரத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த டிவிஷன் எல்லாம் அவர் பக்கத்தில் வந்தவுடன் நியமிக்கப்படுவார் என்கின்ற செய்திகள் வந்த உடனே லட்சுமணன் தனக்கு எதிரியான வைரியான பொன்முடியை எதிர்த்து இவரை சந்தித்து சால்வை போர்த்தி சுவரொட்டிகளை அடித்து அந்த சுவரொட்டிகளில் வால் போஸ்டர்களில் கூட ஒரு மூத்த தலைவராக, அமைச்சராக, ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிற பொன்முடி பெயர் கூட, படங்கள் கூட இடம்பெறாத நிலையில் இனி பொன்முடிக்கான வேலை திமுகவில் இல்லையோ என்று கேட்க தோன்றுகிறது. இனி பொன்முடிக்கு அங்கு என்ன வேலை? அநேகமாக அவர் தன் மகனுக்காக இடஒதுக்கீடை பெற்று செல்லலாம். வழக்கம் போல் திமுகவில் இடஒதுக்கீடு உண்டு. மூத்த தலைவர்கள், அவர்களுக்கு பின்னால் வாரிசுகள். அது கருணாநிதியுடைய காலத்திலே எழுதப்பட்ட சட்டம். துரைமுருகன், இப்படித்தான் அவருடைய பிள்ளைகள் ஆற்காடு வீராசாமி, அதே போன்று பிடிஆர் பழனிவேல் ராஜன், இப்படித்தான் திமுகவிலே அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே சிகாமணிக்கு கெட்டுவிடலாம் என அவர் நினைக்கின்ற போது அந்த இடத்தை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக லட்சுமணன் பெற்றுக்கொண்டதும் கட்சியினுடைய அமைச்சரவை, கட்சியினுடைய பொறுப்பு எல்லாவற்றிலிருந்து நீக்கப்பட்டு மண்டல பொறுப்பாளராகவும் இல்லாமல் வழக்குகள் பெண்டிங்கில் அப்பீல் செய்யப்பட்ட நிலையில் காத்திருக்கிற ஒருவருக்கு வரும் காலம் என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை தாண்டி வயதான காலத்தில் இவ்வளவு பெரிய நொம்பலத்தில் சிக்கி தவிக்கும் அவர் கட்சியை விட்டு வெளியேறுவாரா அல்லது மகனுக்காக கட்சியிலே தொடரப்போகிறாரா? அவமானங்கள் தொடரலாம். ஆனால் இது போன்ற அவமானங்கள் ஒரு மூத்த தலைவருக்கு இருக்கக்கூடாது, ஏற்படக்கூடாது என்பதுதான் திமுகவினுடைய பார்வையாக மௌனமாக முன்வெடுக்கிறார். யாரும் முன்வந்து சொல்ல தயாராகவில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்த செய்தியாக இருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.